ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி வந்து ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் இது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து யார் யாரெலாம் வராங்க, என்ன ப்ராசஸ் நடக்குது, யார் யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஷேர் மார்க்கெட்னால் என்ன, ஷேர்ஸ்னால் என்ன, செல்லருங்கிறவங்க யார், பையருங்கிறவங்க யார், ஸோ அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இதில் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஒன்றா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரைமரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட் அப்படிங்கும்போது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து ரொம்பவே முக்கியமானது. எதுக்காக அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து அதோடைய ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக பப்ளிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர்ஸை வந்து வெளியில் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து அவங்க ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க பப்ளிக்கு. அவங்களுடைய ஓனர்ஷிப், அதாவது வந்து ப்ரைவேட்லேருந்து அது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிக்கு வந்து வரும். ஐபிஓ அப்படின்னா என்னென்னு பார்க்கும்பொழுது, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்க ப்ரைவேட்லேருந்து அவங்களுடைய ஓனர்ஷிப்பை வந்து அப்போ தான் பப்ளிக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் அதோடைய இது. ஸோ இது வந்து எங்கே அப்படின்னா ப்ரைமரி மார்க்கெட்டில் நடக்கும். அதாவது ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஐபிஓ மூலயமா அவங்களுடைய ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அப்புறமேல வந்து லிஸ்ட் ஆகும். ஐபிஓன்னு சொல்லக்கூடிய இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறது வந்து ஓவர் நைட்டில் வந்து நடந்துடாது. இதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணி தான் அவங்க வந்து கம்பெனி வந்து இதை வந்து இஷ்யூ பண்ண முடியும். ஐபிஓ மூலயமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வர முடியும். அது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது தேவைப்பட்டது அப்படின்னா இதை பற்றி நம்ம ஃபர்தராக ஒரு வீடியோ பண்ணலாம் ஃப்யூச்சரில். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ஒன் டைப்பு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா செகண்டரி மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பையர்ஸ், இப்போ நம்மலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ ஷேர்ஸ்லாம் வாங்கி செல் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது. இதில் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை தான் வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்குள்ளே, இப்போ ஏங்கிற ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க வந்து செல் பண்ணும்பொழுது அது வந்து இன்னொரு பிங்கிற ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு பையர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் நடக்கும். இதில் வந்து கம்பெனியுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்காது. இதில் அவங்க வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் அவங்க வந்து கம்பெனி வந்து ஆல்ரெடி செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க ஷேர்ஸை, அது வந்து என்எஸ்சியில் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமேல இன்வெஸ்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்குள்ளே அதை பை பண்ணுவாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைவை பேஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய கண்டிஷன்ஸ், இப்போது என்எஸ்சியில் வந்து இன்றைக்கி வீழ்ச்சிங்கிறாங்க, ஸோ ஏற்றம் கண்டது அப்படின்லாம் நம்ம நியூஸில் பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய ஷேருடைய ப்ரைஸ் வந்து மூமெண்ட் ஆகும். அதில் வந்து நமக்கு என்ன ப்ரைஸில் நமக்கு அந்த ஷேர்ஸை வாங்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து பையர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி என்ன ப்ரைஸில் வந்து ஒரு செல்லர் விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ரைஸில் செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து இந்த செகண்டரி மார்க்கெட்டில் தான் நடந்துட்டு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைப், அதாவது வந்து ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இங்கே வந்து செல் பண்ணுறவங்க ஆஸ்க் ப்ரைஸ், அதாவது வந்து அவங்களுடைய ப்ரைஸ் வந்து ஆஸ்கில் நேமில் வரும். பை பண்ணுறவங்களுடைய ப்ரைஸ் வந்து பிட்டுங்கிற நேமில் வந்து அப்படியே ஷோ ஆகிட்ருக்கும். என்னென்ன ப்ரைஸ்லலாம் வந்து அவங்க பை பண்ணணும்னு பையர் வந்து விரும்புகிறாங்க, என்னென்ன ப்ரைஸ்லலாம் வந்து செல் பண்ணணும் செல்லர் வராங்களோ அந்த லிஸ்ட் வந்து ஆஸ்க்கு பை அப்படியே பிட் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் ஆகிட்ருக்கும். நமக்கு வந்து அந்த ப்ரைஸில் வந்து அந்த ட்ரிகர் ஆகும். நமக்கு என்ன ஷேர்ஸ் வந்து வாங்குகிறாங்களோ அந்த ப்ரைஸில் வந்து ட்ரிகர் ஆகும். ரெண்டு பேருக்கும் எது வந்து
அக்ரி ஆகுதோ, சேம் ப்ரைஸ் வந்து அக்ரி ஆகுதோ, அதில் தான் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஒரு செல்லர் வந்து அவங்களோட ஷேரை செல் பண்ணுறதும் பையர் வந்து அதை பை பண்ணக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் வந்து 2 பேருக்கும் அக்ரி ஆகிற ஒரு ப்ரைஸில் வந்து ட்ரிகர் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க ஈக்விட்டி மார்க்கெட்லன்னா, ஷேர்ஸை வந்து டீல் பண்ணுவாங்க. நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் போயிட்டு ஷேர்ஸ் பை பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் நடக்கும். இப்போது அந்த செல்லருக்கும் பையருக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து அக்ரி ஆகுது, அந்த டிரான்சாக்ஷன் வந்து முடியுது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அந்த பையர் வந்து வாங்குகிறாங்களோ அந்த அமௌண்ட்டு அந்த ஷேர் ப்ரைஸ் என்னவோ அதனால் மல்டிப்ளை பண்ணி அதுக்கான டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் அந்த சார்ஜ் எல்லாமே சேர்த்து ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, ஸோ அது எல்லாமே சேர்த்து பையர் தான் பே பண்ணணும். யார் பை பண்ணுறாங்களோ அவங்க அது வந்து செல்லருக்கு வந்து கொடுத்துருவாங்க. த்ரூ ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலயமா அது வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த செல்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர்ஸை வந்து பையருடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த ஈக்விட்டி மார்க்கெட்டில் நடக்கும். இப்போது இதை பற்றி ஈக்விட்டி மார்க்கெட்னால் என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒன்னுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஒன் டாபிக் பார்த்தோம் அப்படின்னாக்கா டெரிவேட்டிவ் மார்க்கெட். இது வந்து எஃப்என்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை வந்து டீல் பண்ணக்கூடியது. இங்கே வந்து இது டிஃப்ரெண்ட்டானது. இது வந்து ஷேர்ஸ் வந்து பை பண்ணுறது செல் பண்ணுறதான இது கிடையாது. இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் நடக்கும். இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கும்பொழுது இங்கே தான் வந்து நம்ம ஷேர்ஸை வந்து வாங்கி விற்க முடியும். ஸோ அந்த இதெல்லாம் இங்கே தான் நடக்கும். கம்பெனிஸ் வந்து இதில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் தான் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அங்கே தான் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலயமா என்ன பண்ண முடியும்னா, இந்த ஷேர்ஸை வந்து நம்ம பை பண்ண முடியும். அவங்க தான் இந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து டீல் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அப்படி மேஜராக என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னா என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ரெண்டு தான் வந்து மேஜராக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். அதான் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறாங்க. செபி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க என்எஸ்சியை. ஸோ என்எஸ்சி பிஎஸ்சி இந்த மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அவங்களுடைய அந்த டைரக்ஷனில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூவ் ஆகிட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபால் வருது, ஒரு கண்ட்ரியினுடைய ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து ஏதாவது ஃபால் வருது, அந்த மார்க்கெட் வந்து கீழே விழுது அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணுன்னா வேர்ல்டில் உள்ள எல்லா மார்க்கெட்டையும், எல்லா நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த எல்லா மார்க்கெட்டையும் ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து அங்கே உள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஃபால்ஸ் வருது அப்படின்னா அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நியூஸஸ்லலாம் சொல்லுவாங்க. சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன அப்படின்னா, நிஃப்டிங்கிறது என்எஸ்சியோடையது, சென்செக்ஸ் அப்படிங்கிறது வந்து பிஎஸ்சியோடைய ஒரு குறியீடு, ஒரு இண்டெக்ஸ் அது. ஸோ இந்த நிஃப்டியில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனிஸ்லாம் என்எஸ்சியில் உள்ள அந்த கம்பெனிஸில் உள்ள டாப் நிறைய செக்டாரில் இருந்தால் ஒரு டாப் 50 கம்பெனிஸை வந்து எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த நிஃப்டியில் வந்து ஷோ ஆகும். அது வந்து நிஃப்டி பாசிட்டிவாக போச்சு, அது எல்லா செக்டாரையும் பேஸ் பண்ணி தான் நிஃப்டியில் வந்து அந்த அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம நிஃப்டி இவ்வளோ ஃபால் ஆச்சு, இவ்வளோ புள்ளிகள் இறக்கம் வீழ்ச்சி கண்டது, இப்படிலாம் நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அது என்னென்னா டோட்டல் ஷேர் மார்க்கெட்டு நிறைய செக்டார்ஸினுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததோ அதை தான் வந்து நிஃப்டியில் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சென்செக்ஸ் அப்படிங்கிறதும். இது மாதிரி இன்னும் நிறைய இண்டெக்ஸ்லாம் இருக்குது.
அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செபின்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னா டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டைரெக்ஷன் பண்ணுறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலயமா. இது எதுக்காக அப்படின்னா இது வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக ரன் ஆகணும். ஸோ இதில் வந்து எந்த விதமான ஃப்ராட்லண்ட்டும் நடக்கக்கூடாது. ஸோ இதுக்காகலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து போடுறாங்க. இப்போ அந்த எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, என்எஸ்சி பிஎஸ்சி, அவங்க எப்படி ரன் ஆகணும், அவங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. கம்பெனிஸ் அந்த செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி பண்ணணுங்கிறதுக்கான இது இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்டரான நமக்கு ட்ரேடரான நமக்கு வந்து என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டோட்டல் எதையுமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து மார்க்கெட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இந்த இதை யார் பண்ணுறா பண்ணுறா அப்படின்னா இந்த செபிங்கக்கூடிய இந்த அமைப்பு தான் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ்ன்னு சொல்கிறவங்க வந்து அந்த என்எஸ்சியில் வந்து அவங்க கூட இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்கள்ட்ட தான், அதாவது வந்து இவங்க செபியில் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ் வந்து டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம இவங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு தான் நம்ம ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து இவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் போய் தான் நம்ம அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ், ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது எல்லாமே இவங்க மூலயமா தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.